பசங்களா எல்லாரும் உள்ள போங்க. மாஸ்டர் மாஸ்டர், என் தங்கச்சி சொப்னா ஸ்கூலுக்கு வந்தாளா? என்ன துர்கா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? இல்ல, சொப்னா வீட்ல இல்ல, அதான் ஸ்கூலுக்கு வந்திருக்காளான்னு கேட்டேன். நேத்து கூட ஸ்கூலுக்கு வரலமா? அவ ஃப்ரெண்ட்ஸ கேட்டேன், வரலன்னு சொன்னாங்க. சரி வா. போலாம். பூசாரி ஐயா, என்னம்மா துர்கா? என் அம்மா கோவிலுக்கு ஏதாவது வந்தாங்களா? இல்லையே. வீடு போட்டு இருக்க, போனும் போக மாட்டேங்குது. அப்படியா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்க அம்மா கோவிலுக்கு வருவாங்க. இந்த வாரம் வரல. ஊர்ல விசாரிச்சிங்களா? ஊர்ல எல்லார்கிட்டயும் கேட்டுட்டோம், ஆனா யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. எதுக்கும் ஒரு தடவை நம்ம பிரசிடென்ட் போய் பாருங்க. சரிங்க சார். சித்தப்பா. என்ன துர்கா, என்ன ஆச்சுமா? எதுக்கு அழுகுற? அது நீரு துர்கா, நேத்துல இருந்து அத்தையும் அப்புறம் அவங்களோட பொண்ணுங்களையும் காணும். அவங்க நடிச்சதை பயந்துட்டு இருக்கேன். யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். அக்கம் பக்கம் விசாரிச்சு பாத்தியா? எல்லாரையும் கேட்டுடுங்க, யாருக்குமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. எதுக்கும் ஒரு தடவை நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. கம்ப்ளைண்ட்? 2 வயசு பிள்ளைங்க இருக்காங்க ஐயா. போலீஸ் ஸ்டேஷன் போனா அவமானம் அது இதுன்னு ஏதாவது வரும். அதுக்காக அப்படியே விட்டுடலாமா? துர்கா, நீ முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுமா. வேணும்னா எஸ்ஐ கிட்ட நான் பேசுறேன். நீ போமா, தைரியமா போமா. ஜெகதீஷ் பாத்தீங்களா? அவனையும் நேத்தில இருந்து ஆளை காணுமா? காணுமா? ஆமாப்பா. சரி போங்க. யோ சவா. என் பேர் சவா இல்ல சார், சிவா சார். ஏதோ ஒண்ணுயா, சவுண்டு வந்தா போதும்.